ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனோடைய ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ 3 hours ஷோவாக நடந்திருக்கல. ஸோ அது ரிலேட்டட் ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நல்லாவே வச்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃப்ரீ வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரி மறக்காம ரேஸ் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைமர்ஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ ஸ்மாக்டவுனை பார்க்கறதுக்கு முன்னாடி போகிறீங்க. ஸ்மாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு சில பேக் ஸ்டேஜ் நோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரிலேட்டட் நமக்கு பிடபிள்யூ இன்சர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்த அப்டேட்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் கிக் ஆஃப் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் இன்டர்ஃபென்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம கெவின் ஓவன்ஸ்க்கும் கோடி ரோட்ஸ்க்கும் பிராவலோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஸோ இன்சைடர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ப்ரோமோ வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவே வந்து கிக் ஆஃப் பண்ணலாம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்களாமா. கெவின் ஓவன்ஸை வச்சு இப்போ கிக் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டர் கோடி ரோட்ஸை இன்வால்வ் பண்ணிட்டு இந்த இடத்துல இவங்களுக்கான பிராவலை வச்சு முடிச்சிடலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஈவன் இதில் ஜே ஊசோவே இன்வால்வ் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்திருந்தாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க கொடுத்திருந்த மென்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ டிஃபனி ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ விமன்ஸ் டபிள்யூஇ சாம்பியனாகவும் க்ரௌன் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதாமா. ஆக்சுவலி இந்த கேஷினோட அட்டம்ப்ட் நடக்கும்ன்ற மாதிரி நினச்சிருந்தாங்களாமா. ஸோ அவங்க வந்து சாம்பியன் ஆவாங்கன்ற மாதிரி எந்த ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிலன்றதை இன்சைடர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ணது நம்மளுடைய டபிள்யூஇ சாம்பியன் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ ஸ்மாக்டவுனை கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்ட்டை என்ன பேசலாம்ன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல கோடி ரோட்ஸே சொல்லிடுறாரு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான விஷயமா இருந்தால் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் கெவின் ஓவன்ஸ் தான். ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து என்ன மீறி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டர் இன்ட்ரோ பண்ணுறாரு. ட்ரூ மேக்கின்டர் வந்து நமக்கு கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்ப வரன்ற மாதிரி நிறைய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டர் கோடி ரோட்ஸாக ஹக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், உன்ன மாதிரி தான் ட்ரூவாக இருக்கணும், நான் உனக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறேன்ற மாதிரி நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் பேசியிருப்பாரு. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்பவே மாட்டாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ட்ரூ மேக்கின்டர் ஃபைனலாக வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டு போயிறாரு. பின்னாடி நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு கெவின் ஓவன்ஸ் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ்க்கான பிராவல் வந்து போகுது. அண்ட் ஆல்சோ அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விடுறாங்க. இந்த செக்மெண்ட் பற்றி டீட்டெயிலாகவே பேசி வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. இதுக்கப்புறம் நம்மளோட சின்ஸ்கே நாகமாரா வர்சஸ் ஆண்ட்ராய்டுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மேட்ச் தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் ஃபைனலாக நம்மளுடைய சின்ஸ்கே நாகமாரா ஒரு கிங் ஷாட் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லை இன்ட்ரோ பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த இடத்துல நம்மளுடைய நாகமாரா தப்பிச்ச டைட்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லை நைட் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. எல்லை நைட் என்ன பேசுறாருன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிட்டேன், நான் சும்மா விடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன நினச்சாலும் சரி நான் உன்ட்ட இருக்கிறத பறிச்சிருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லை நைட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய அப்பலா க்ரூஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி டெட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்பலா க்ரூஸ் கிட்ட பெட்டி டெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷவுட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ தேவையில்லாமல் நிறைய விஷயங்களில் இன்வால்வ் ஆகுறன்ற மாதிரி. அந்த இடத்துல நம்மளுடைய லெகண்டர் டெல் ஃபேண்டஸ்மா பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த இடத்துல சாண்டஸ் எஸ்கோபார் என்ன கேட்குறாருன்னா, ஸோ பெட்டி டெட்லி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் எங்கள் மூஞ்சி முன்னாடியே சொல்லலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இந்த இடத்துல டபிள்யூடபிள்யூ அஃபிஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிக்காலிஸும் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ பெட்டி டெட்லிக்கில் பேசுகிறாங்க, ஒரு நல்ல கண்டெண்டர்ஸாக இருப்பாங்கன்ற மாதிரி டிஐஓயும் அக்னாலேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு நல்ல கண்டெண்டர் தான்ன்றதை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டைட்டில் மேட்ச் இருக்குது சம் மோட்டார் சிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு வந்து என்னன்றதை பார்ப்போம் இன்னைக்குள்ளன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா மிச்சின் மியாயம் வர்சஸ் நம்மளுடைய பைப்பர் நவுனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ செல்சி கிரீன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி இங்கே சைடே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல மிச்சின் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ்மேன் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நடக்க போகிற ட்ரைபல் காம்பட் மேட்ச் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமா ஒரே ஒரு ட்ரைபல் ஷிஃப்ட் தான் இருக்க மாட்டார், ஒன்லி ட்ரைபல் ஷிஃப்டாக இருக்க போகிறாங்கன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பகத்திக்கணுன்றதுக்காக நம்ம செத்ரான்ஸ் அட்டாக் பண்ணால் அதை யூஸ் பண்ணால் தான் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸும் நானும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவும் நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் அவன் எங்களுக்கு முன்னாடியே முந்தி அந்த உள்ள ஃபாலோவெல்லாம் ஆட்டையை போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவனே சார்ஜ் எடுத்துக்கிட்டான்றதை சொல்கிறாங்க. ஜிம்மியவும் அடிச்சு துரத்திட்டான், என்னையும் அடிச்சு துரத்திட்டான், ஏன்னு தெரியுமா, ஸோ நாங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஏற்றுக்கிற மாட்டோம்ன்றனால தான் எங்களை அடிச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்தோ 2 பேரை கூப்பிட்டு வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃபாக இருக்கான்றதை வந்து நம்முடைய பாலியமன் பேசுகிறார். இந்த இடத்துல நம்முடைய சோலோ சிக்கோ பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ஸோ சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ மொத்த ஆர்கியூமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சோலோ சிக்கோவை என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுறாருன்னா உள்ளா ஃபாலோவாக நீ அவனுக்கு போட்டு விட்டு நான் வந்து ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுறாங்கன்றதை சொல்கிறாங்க. இது மோஸ்ட்டாக நடக்காது, பட் நான் சொல்கிறது தான் நடக்கும். சோலோ சிக்கோவாகிய நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளா ஃபாலோ மாலை எடுத்து எனக்கு தான் போடுவேன், அதுக்கப்புறமா நீ என்னோட வாய்ஸ்மேனாக தான் இருப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்லிமெண்ட் கிட்ட நம்முடைய சோலோ சிக்கோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. இதோட இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த செக்மெண்ட்டை நான் டீட்டெயிலாகவே பேசி நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே
போகிறேன். இதில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து செப்பரேட் வீடியோவாகவே பார்த்தேன். மேலோட்டமாக பார்க்கும்போது ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் நடக்குது. ஸோ DIY அவங்களுடைய டைட்டில் மெஷின் கன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மேட்ச் சீரியஸ்லி நல்லாவே இருக்குங்க. இந்த மேட்ச் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது, டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு லெகண்டா டெல் ஃபேண்டஸ்மா அண்ட் ஆல்சோ பெட்டி டெல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் பண்ணி விட்றாங்க இந்த மேட்ச். அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய நயா ஜாக்ஸ் அண்ட் ஆல்சோ கேண்டிஸ் லே ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் வீக் நடந்ததை பற்றி நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் வந்து கொஞ்சம் கோமா தான் இருப்பான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசுகிறாங்க. இந்த இடத்துல நயா ஜாக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பியாங்கா பெலர்ட்ட இருந்து அவள் தள்ளியே இருக்கணும், அப்போ தான் அதுதான் வந்து அவளுக்கு நல்லதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் இந்த இடத்துல பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஒன் செகண்ட் சமி ஜெயினும் நம்மளுடைய கால்மேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. ஒன் செகண்ட் சமி ஜெயின் கிட்ட நான் அவனை தோக்கடிச்சே ஆகணுன்ற மாதிரி கால்மேஸ் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஊசோஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய சமி ஜெயின் அண்ட் ஆல்சோ ஊசோஸ் வர்சஸ் நம்மளுடைய பிளட் லைனுக்கான 6 man tag team மேட்ச் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய நிக் அலிஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அதாவது மேட்ச் ரிலேட்டட், ராயல் ரம்பிள் ரிலேட்டட் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியுமா, ஸோ அவருடைய ஃபியூச்சர் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. WWE அஃபிஷியல்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ கோடி ரோட்ஸால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் கோடி ரோட்ஸ் கொஞ்சம் விடாமுயற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அஃபிஷியலுக்கு யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாடு இல்லை. இதுக்கப்புறமா நடக்குது ஸோ விமன்ஸ்க்கான WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நயா ஜாக்ஸ் அவங்களுடைய டைட்டிலை நம்மளுடைய நயோமி கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் சீரியஸ்லி நல்லாவே போகுது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா WWE லென்த்தாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியாங்கா பெலர் ரிங்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய கேண்டிஸ் லே அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல தெரியாதனமாக நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் எடுத்து நயா ஜாக்ஸை பார்த்தீங்கன்னா அடிச்சிடறாங்க. நயா ஜாக்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணுறாங்க. கேஷ் இன் பண்ணது மட்டும் இல்லாமல் நியூ WWE விமன்ஸ் சாம்பியனாகவும் நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாங்க. பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ நம்ம ராயல் ரம்பிளுடைய ஃபேக் மேட்ச் கார்டு வந்திருக்குன்ற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டனை வந்து சாம்பியனாக போட்டிருக்காங்கன்ற மாதிரி, ஒருவேளை அது உண்மையாக இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அப்டேட்ஸில் தனியாகவே பேசலாம். இப்போதைக்கு கரெக்டாக நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் தான் நியூ விமன்ஸ் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌனாக இருக்காங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் ஸோ பிளட் லைன் வர்சஸ் நம்மளுடைய ஊசோஸ் அண்ட் ஆல்சோ சமி ஜெயினுக்கான மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஃபைனலாக நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சம்மோன் ஸ்பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பின் பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு ஒரு ஊசோ ஸ்பிளாஷ் கனெக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா ஒரு ஸ்பைக் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனை பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஆக்சுவலி நம்ம சோனி லீவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆட்ஸ் எல்லாம் போக ட்ரிம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ 2 hours தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 1 மணி நேரம் ஆட் ஓட்டியே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருக்காங்க WWE. ஆல்சோ ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓஜி பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளட் லைன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயரில் நடந்திருக்குன்றத WWE இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. நமக்கு ஒரு சில சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க கைஸ். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been